சார் வணக்கம். நம்ம இதோட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 தேர்வு வெளியிட்டாங்க. எப்போ கடந்த அக்டோபர் மாதம் வெளியிட்டாங்க. அதுக்கான கலந்தாய்வு ஜனவரி 22ஆம் தேதி முதல் பிப்ரவரி 14ஆம் தேதி நடைபெற்றது. ஓகேங்களா? ஸோ பிஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கட்டர் இதற்கு மட்டும் இப்போ நியமன ஆணையை குறிப்பிட்ட நியமன அலுவலருக்கு மாவட்ட வாரியாக அவங்க அனுப்பிட்டு வராங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கும் தெரியும். ஸோ ஒரு சில மாவட்டங்களில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சில துறையும் குறிப்பிடுவாக ஊரக வளர்ச்சித்துறை கிருஷ்ணகிரி மாவட்டத்திலலாம் 10 ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நிறைய மாவட்டத்துக்கு வந்து மாவட்ட வாரியாக ரெவென்யூ ஆகட்டும், ரூரல் ஆகட்டும், ஓகேங்களா, டவுன் பஞ்சாயத்து எல்லாத்தையுமே விஓ ஆகட்டும் எல்லாத்தையுமே மாவட்ட வாரியாக அவங்க வந்து அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 28ஆம் தேதி வந்து அப்டேட். ஓகேங்களா? விஏஓ ராணிப்பேட்டை, விஏஓ கள்ளக்குறிச்சி, நாகப்பட்டினம், விழுப்புரம், விஏஓ பார் செங்கல்பட்டு இந்த மாவட்ட விஏஓக்கெலாம் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் 28ஆம் தேதி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ தபாலும் ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சார் ஒருத்தர் சொல்லியிருந்தார் தபாலும் ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ரிசீவான தபால். ஓகேங்களா? குறிப்பாக ஊரக வளர்ச்சித்துறைக்கு சாருக்கு வந்து லெட்டர் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ நியமன ஆணை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. சார் இந்த போஸ்ட்டில் என்ன சார் கொடுப்பாங்க, நமக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்களா அப்படின்னா, சார் அலாட்மெண்ட் கொடுக்க முடியாது. இதில் வந்து உங்களுக்கு அழைப்பானை கடிதம் சொல்லிட்டு கூப்பிடுறதுக்கான கடிதம் தான் அனுப்புவாங்க. ஓகே, இந்த தேதியில் இந்த நாளில் இந்த தளத்தை இந்த ரூமில் நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா எல்லாரையும் அப்போ தான் ஆர்ஜின் பண்ண முடியும். ஓகேங்களா? அன்றைக்கி நீங்கள் போகலை அப்படின்னா உங்களை மறுவாய்ப்பில் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அன்றைக்கி நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும். ப்ளஸ் அது இல்லாமல் அவங்க அதுதான் மேக்ஸிமம். அது இல்லாமல் அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இந்த சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேங்களா? ஸோ இன்னும் இருக்கிற மாவட்டங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 85% மாவட்டங்களுக்கு அவங்க எல்லாமே, அதாவது 85% துறைகளுக்கு அவங்க நியமன ஆணைகளை அனுப்பிட்டாங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டிலே தான் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? எல்லோருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வேணுமா, இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனாக, இல்லை நான் இதெல்லாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. சார் தெளிவாக சொல்கிறாங்க அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு. புரியுதா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நன்னடத்தை சான்றிதழ் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நன்னடத்தை சான்றிதழ் வந்து மஸ்ட்டு கிடையாது. ஓகேங்களா? அது பிரச்சனை இல்லை. டிசியில் நன்றுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் காட்டினா கூட ஓரளவுக்கு எடுத்துக்கிறாங்க. அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வாங்கிட்டு போகணும். ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஒரு சில டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? சார் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஊரக வளர்ச்சித்துறை தான் அவங்களுக்கு வந்தது தான். அங்கேருந்து ஐஏஎஸ் அவர்கள் பாஸ் பண்ணது 27/2 அண்டு 11 மணியில் வந்து அவங்க ஜாயின் பண்ண சொல்லி இது ஆஜராக சொல்லியிருக்காங்க 27th பிப்ரவரி மாதமே. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாவட்டம் எந்த முகவரியில் வந்து இது பண்ணணுன்றதையும் சொல்லிட்டாங்க. அறை எண் 58 முதல் தளமா, 2ஆம் தளமா, கிரவுண்ட் ஃப்ளோரா, ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது மேற்படி நாளில் கலந்து கொள்ள வெளியில் மறுவாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது. ஓகேங்களா? சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கல்வி சான்றிதழ். ஓகேங்களா? அடுத்து டிசி, அதுக்கப்புறம் சாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்து மாற்றுத்திறனாளினா அது எம்ப்ளாய்மெண்ட் ஐடி. ஓகேங்களா? அரசு உதவி, அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? தமிழ் வழி பயணத்துக்கான சான்று, பிஎஸ்டிஎம் தான் பிஎஸ்டிஎம். அதுக்கப்புறம் வேறு எதனா சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி ஏற்கனவே ஜாயின் பண்ணி தான் என்ஓசி. புரியுதுங்களா? நன்னடத்தை சான்றிதழ் இவங்க கேட்டிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். ஓகேங்களா? ஸோ 2 பாஸ்போர்ட் சைஸ் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட் 2 கேட்குறாங்க. புரியுதுங்களா? இது எல்லாமே ஒரு 2 ஜெராக்ஸ் காப்பி கேட்குறாங்க. செல்ஃப் அட்டஸ்டட் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் செல்ஃப் அட்டஸ்டட் நீங்களே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. புரியுதுங்களா? கமர்ஷியல் டேக்ஸ் வேலூர் மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேரிய வருது. ஓகேங்களா? இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இது பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஊரக வளர்ச்சித்துறைக்கு வந்த கடிதம். ஓகேங்களா? சார் ஒருத்தருக்கு வந்தது. ஸோ பார்த்துக்கோங்க. நேரடி நியமனம் திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிக்கை எண் 1/2024 நோட்டிஃபிகேஷன் நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க. எந்த டேட்டில் எக்ஸாம் எழுதுறீங்களோ அதுவும் கொடுத்துட்டாங்க. குரூப் 4 குரூப் 2 குரூப் 4 எத்தனை ஜூனியர்ஸ்னால் 29 நபர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நேரில் ஆஜராக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? பாருங்கள், பார்வை 2இல் காணும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு கிடைத்த அறிவிக்கை எண் 1/2024 அது தொகுதி 4, அதாவது குரூப் 4 கீழே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அளவில் இணை உதவியாளர்களுக்கான தங்களுக்கு பணி நியமனம் வழங்கிட ஏதுவாக கீழ்காணும் அசல் சான்றுகள் மற்றும் அவற்றின் சான்று ஒப்பமிட்ட நகல்கள், அதாவது டு பி அட்டஸ்டட் பை கெசட்டட் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. அங்கே செல்ஃப் அட்டஸ்டட்னு கொடுத்தாங்க, இங்கே கெசட்டட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிடுங்க. அப்போ கிரீனிங் சைன் கெசட்டட் ஆஃபீஸர் யாரும் உங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டடாக வாங்கிட்டு போயிடுங்க கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட 2 காப்பியில். ஓகேங்களா? இது எதுக்கு திருவண்ணாமலைக்கு. ஆனால் இதை கிருஷ்ணகிரி நான் செல்ஃப் அட்டஸ்டட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதனால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க. ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கேட்கல. புரியுதுங்களா? பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா
அதேமாதிரி அவங்களும் டேட் சொல்லிட்டாங்க. என்றைக்கு மார்ச் 10ஆம் தேதி 10 மணிக்கு நீங்கள் திருவண்ணாமலை ஐஏஎஸ் கலெக்டர் அலுவலகத்தில் நீங்கள் வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டாங்க. முதல் தளமா, 2ஆம் தளமா, எல்லாமே 2வது தளமிங்க. ஓகேங்களா, எல்லாமே கொடுத்துட்டாங்க. 10th அசல் ப்ளஸ் நகல் முன்னுரிமை பிரிவு அது உங்களுக்கே தெரியும். எதனா இடஒதுக்கீடுக்கு வர்றீங்கன்னான்ட்டா பிஎஸ்டிமோ இல்லை டிசேபிலிட்டியோ இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேனோ எதோ இருந்தாலும் அது. ஓகேங்களா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எம்ப்ளாய்மெண்ட் ஐடி, அண்மையில் எடுக்கப்பட்ட வண்ண புகைப்படம், அதாவது 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல் டிக்கெட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, குரூப் 4ஓட ஆல் டிக்கெட் கேட்டிருக்காங்க. அசல் ப்ளஸ் நகல். தமிழ்நாடு அரசு பணி தேர்வு நியமனம் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் நம்ம கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாம் அந்த வால்கிட்ட வந்து போஸ்ட் எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த அலாட்மெண்ட் ஆர்டர். அடுத்தது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஓகேங்களா, அரசு பதிவு பெற்ற மருத்துவ அலுவலரிடம் பெற்ற உடல் தகுதி சான்றிதழ், இருப்பிட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 9 டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டிலாம் கேட்க கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அழைப்பாணை வரும்போது என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அதை நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இப்போ நேட்டிவிட்டி இல்லை சார், ஒரு சில டாக்குமெண்ட் என்ன ரெடி பண்ண முடியல, ஸோ என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அந்த சிவியில் அப்படின்னு அடுத்த கொஷின் கேட்குறீங்க. புரியுதுங்களா சார்? எப்படி கொஞ்சமாக லாஜிக்கை யோசிங்க. இவ்வளோ மார்க் எடுத்து இவ்வளோ கட் ஆஃப் எடுத்து இந்த ரிசர்வேஷன்லேருந்து நீங்கள் ஒரு அலாட்மெண்ட் வாங்கிக்க உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான தகுதி இவங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் எதுவும் ஃபோர்ஜரி பண்ணியிருந்தால் மட்டும் தான் உங்களை ரிஜெக்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? இந்த சர்டிஃபிகேட்லாம் ஒரு 15 நாள் 20 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் நீங்கள் அதை ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா, அவ்வளோ சீக்கிரம் யாரும் ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த உங்களுக்கு வர அலாட்மெண்ட்டில் பாருங்கள் எந்த டாக்குமெண்ட்டை வாங்க முடியுன்றதை ஒரு 10 நாள் விட்டு வாங்கி கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள். ஆனால் இந்த டேட்டில் போய் நீங்கள் சிவி அட்டன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவங்க டேட் கொடுப்பாங்க, அந்த டேட்டில் வாங்கிக்கலாம். அதேமாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. ஓகேங்களா, அது தேவை தான், மஸ்ட்டு. ஓகேங்களா, மெடிக்கல் வாங்கிடலாம், இப்போ இருந்தே நீங்கள் கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? ஒரு சில நேட்டிவிட்டி இல்லை சார் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் சேர்ந்தீங்கன்னா நேட்டிவிட்டி இப்போ நான் வாங்கலை சார், என்ன சார் பண்ணுறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக 60 ரூபா கட்டினீங்கன்னா ஒரு 1 வீக்லேயே கொடுத்துட்றாங்க இப்போலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் சிவி அட்டன் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நேட்டிவிட்டி இல்லை சார், ஒரு 10 டேஸ் டைம் கூட கொடுத்தோன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ யாரும் பேனிக்காக வேண்டாம், இருக்கிற டாக்குமெண்ட் என்னவோ அதை கொண்டு போய் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதில் எனக்கு அப்பாயின்மெண்ட் வருமா இல்லை இந்த மாதிரி கடிதம் வருமானு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லிடுறேன், இதில் இந்த மாதிரி லெட்டர் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ ரெவென்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாலுக்கு லெவல் சொல்லுவாங்க. இப்போ ஊரக வளர்ச்சி இது ரூரல் டெவலப்மெண்ட்னா பிளாக் லெவல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தாலுக்கு பிளாக் எல்லாம் சேம் தான். புரியுதுங்களா? ஸோ ஒரு சில மாவட்டத்துக்கு 7 பிளாக் இருக்கலாம், ஒரு சில மாவட்டம் 10 பிளாக் இருக்கலாம். அந்தந்த மாவட்டத்தினுடைய பாப்புலேஷனை பொறுத்து அதை பிரிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அதனால் உங்களையே அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பிளாக் வேணும்னு கேட்டு வேணால் நீங்கள் வில்லிங் கொடுத்துருந்தீங்கன்னா மேபி கன்சிடர் பண்ணலாம். இல்லைனா அங்கேயே கேட்கலாம், சார் நீங்கள் இந்த பிளாக் எனக்கு பக்கமாக இருக்குது, இந்த பிளாக் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அங்கே இருக்கிற சார் உங்களுக்கு ஓகே நியமன அலுவலர் ஓகே உங்களுக்கு கொடுக்கலாம், பக்கம் தான் இருக்காரு, சரி செய்யட்டும் அப்படின்னு கொடுத்தா கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு லாங்கில் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்ட ஒரு பிளாக்கை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு அழைப்பாணை அடித்து கொடுத்தாலையும் நீங்கள் அதை தான் செஞ்சாகணும். புரியுதுங்களா? அதனால தான் லெட்டரில் உங்களுக்கு எந்த இடம் எதுவுமே மென்ஷன் பண்ணி வராது, எந்த அழைப்பானையும் இருக்காது, உங்களுக்கு எந்த ஒரு அலாட்மெண்ட்டும் வராது. உங்களுக்கு இந்த பிளாக்கு தான்ட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வாங்க சிவிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பாணை தான் வரும். புரியுதுங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? சரிங்க சார், இப்போதைக்கு என்ன உங்களுக்கு மஸ்ட் என்னன்னா நீங்கள் சிவிக்கு என்ன எடுத்துகிட்டு போனீங்களோ அது ஃபுல்லாகவே எடுத்து வந்துடணும். புரியுதுங்களா? கிருஷ்ணகிரியில் ஆல் டிக்கெட் கேட்கல, பட் இங்கே திருவண்ணாமலையில் ஆல் டிக்கெட் கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு லெட்டரில் என்னென்ன வருதோ அதை ரெடி பண்ணிடுங்க. புரியுதுங்களா? ஆனால் மஸ்ட்டு 10th 12th யூஜி, பிஎஸ்டிஎம்னா பிஎஸ்டிஎம். புரியுதுங்களா? என்ஓசினா என்ஓசி, இதெல்லாமே மெஜாரிட்டி தேவை. புரியுதுங்களா? நன்னடத்தை சான்றிதழ் ஒரு சில மாவட்டத்தை பொறுத்து கேட்குறாங்க, அது விட்டுடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 இருக்கணும். ஓகேங்களா, 2 செட் ஜெராக்ஸ் இதெல்லாமே. புரியுதுங்களா? செல்ஃப் அட்ரஸ்டான உங்களுக்கு சொன்னாங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்ரஸ் பண்ணுங்கள். இல்லை கெசட் ஆஃபீஸருக்கு வாங்கினா நீங்கள் கெசட் ஆஃபீஸருக்கு வாங்கிக்கோங்க. புரியுதுங்களா? கெசட் ஆஃபீஸில் உங்களுக்கு தெரியும், கிரீனிங் சைன் அத்தாரிட்டி, நீங்கள் ஆக்கிட்டாலே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க சார், வீடியோ வாட்சிங் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதுவும் குறிச்சு தான் நம்ம கமெண்ட் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பதிலளிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ.